Pakistan and India would have been a nuclear war. 35 million people said the Prime Minister of Pakistan would have died if it were not for my involvement. ஆபரேஷன் சிந்தூர் அப்ப பாகிஸ்தானியர்கள் ஒரு மிக முட்டாள்தனமான காரியத்தை ஒன்று பண்ணி இப்போ உலகம் முழுக்க கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகி இருக்காங்க. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல்ன்றது இப்போ பாகிஸ்தானிகள் பண்ணியிருக்கிற அந்த முட்டாள்தனத்தை உண்மைதான் அப்படின்னு சொல்லி வலு சேர்க்கிற மாதிரி இருக்கு. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃபை இந்தியா கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, நான் மட்டும் தலையிடலை அப்படின்னா அவரோட தலை தப்பியிருக்காது அப்படின்னு பப்ளிக்காவே அட்மிட் பண்றாரு. ஸோ பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரை இந்தியா டார்கெட் பண்ற அளவுக்கு என்ன முட்டாள்தனமான காரியத்தை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். ஆபரேஷன் சிந்தூர் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தானோட முக்கிய தீவிரவாத கட்டமைப்பை அழிக்கிறதுக்காண்டி பாகிஸ்தானுக்கு உள்ள புகுந்து சில மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்றாங்க. இந்த ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்றப்ப அந்த ரிட்டாலியேஷனுக்கு இந்தியா இன்னொரு ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதுதான் பாகிஸ்தானோட விமானப்படை தளங்கள், அதோட நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் தாக்குறாங்க. இந்த இரண்டாம் கட்ட தாக்குதலின் அப்பதான் இந்திய விமானப்படையின் முழு ராத்தை வந்து பாகிஸ்தான் பார்க்குறாங்க, இதோட முழு வலிமையை பார்க்குறாங்க. உடனடியாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பல இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்களை ஏவுறாங்க. அவங்க ஏவுற வீடியோ காணொலிகள் வந்து இன்னைக்கும் ட்விட்டரில் இருக்கு. நான் சும்மாலாம் சொல்லலை, நீங்கள் ட்விட்டர் பக்கத்தில் போய் பாருங்கள். பாகிஸ்தானி ராணுவ வீரர்கள் இந்தியாவுக்கு எதிராக பலிஸ்டிக் மிசைல்ஸை ஏவுறதை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். அந்த வீடியோவை அப்படியே லைவாக எடுத்து ட்விட்டரில் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு எதிராக இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸை பாகிஸ்தான் ஏவும் பொழுது அதில் ஒரு சில பலிஸ்டிக் ஏவுகணைகள் இந்தியாவோட சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நோக்கி போனது அப்படின்னு சொல்லி இந்திய இராணுவத்திலிருந்து தகவல்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போது ஒரு முக்கியமான நைட்டில் நடந்த இன்சிடென்ட் தான் இந்தியாவோட போக்கையே மாற்றுச்சு ஆப்ரேஷன் சிந்தூரில் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது என்னன்னா, சிர்சா ஹரியானா இந்த பகுதியில் நடந்த ஒரு இன்டர்செப்ஷன் தான். சரியாக 12:05 மணிக்கு சிர்சா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்குறாங்க. வெளியே வந்து பார்க்குறப்போ ஒரு ஃபயர் பால் ஒன்று வானத்திலிருந்து விழுகுது. மறுநாள் காலையில் பார்க்குறாங்க, அது ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல். இந்த பலிஸ்டிக் மிசைலை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த இன்டர்செப்ஷனை தொடர்ந்து தான் இந்தியாவோட போக்கு மாறுச்சு. பாகிஸ்தானை பிஎம் டார்கெட் பண்ணி இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மூவ் பண்ணாங்க. உடனடியாக பாகிஸ்தானோட பிஎம்ஐ தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு பங்கருக்குள்ளே வச்சு பாகிஸ்தானி பிரசிடென்ட்டை வைஸ் பிரசிடென்ட்டையும் தூக்கி பங்கரில் வச்சுட்டு அவங்க அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அமெரிக்கன்ஸை உள்ளே கொண்டு வந்து கெஞ்சி இந்த போரை நிறுத்துறதா சொல்லப்படுது. இப்போ பாகிஸ்தானியர்கள் அந்த நைட்டில் என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விமானப்படை அடுத்த கட்டமாக இந்த போரை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபுல் ஸ்கேல் வாராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சு அப்படின்னா பாகிஸ்தான் வில் பி டெவஸ்டேட்டட். ஏற்கனவே அவங்க பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் இந்தியாவோட ஒரு 10 நாள் தொடர்ந்து போர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்ட காசே கிடையாது, அவங்களுக்கு யாரும் காசும் கொடுக்க மாட்டாங்க, அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த போரை வந்து நம்ம இது தொடர்ந்து போக விடக்கூடாது, இம்மீடியட்டாக அந்த போரை நிறுத்தணும். நம்ம இப்போ இம்மீடியட்டாக நிறுத்தணும் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி நம்ம மக்களுக்கு மத்தியில் ஒரு பொருளையை கிளப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் முடிவு பண்ணி தான் இந்தியாவோட கேபிட்டலை நோக்கி அந்த இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் ஏவுகணையை அனுப்பியிருக்காங்க. சிர்சாலேருந்து இந்தியாவோட தலைநகரமான டெல்லி வந்து வெறும் 286 கிலோமீட்டர் தான் பை ரோடு. ஸோ இவ்வளோ பக்கத்தில் வச்சு நம்ம இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப அவங்களோட ஒரே மோட்டோ என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட தலைநகரை பலிஸ்டிக் ஏவுகணையை கொண்டு தாக்கணும் அப்படின்றது தான். இதன் மூலமாக பாகிஸ்தானியர்கள் எதை அச்சீவ் பண்ணான்னு நினச்சிருக்காங்கன்னா, இந்தியாவோட தலைநகரத்தை நம்ம ஏவுகணை தாக்குதல் மூலமாக தகர்த்துட்டோம் அப்படின்னா உடனே இந்தியர்கள் பயந்து போய் பின்வாங்குவாங்க. ஸோ நம்ம வந்து தலைநகரை தாக்கிட்டோம்னு சொல்லி பேரும் கிடச்சிரும். ரெண்டாவது இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்து நம்மளும் தப்பிச்சிருவோம், நம்ம தலையும் தப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதல்ன்றது தலைநகரத்தில் எந்த பகுதியை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றதுல நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, நிறைய கான்ஸ்பிரசிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி கான்ஸ்பிரசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடியோட ரெசிடென்ஸுக்கு இந்த ஏவுகணை வந்து அனுப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த லெவலில் உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இன்டர்செப்ட் பண்ணப்பட்ட இடத்துல நம்ம இருந்து பார்க்குறப்ப அந்த ஏவுகணையோட டெஸ்டினேஷன்ன்றது டெல்லின்னு நல்லா தெரியுது. ஸோ டெல்லியை நோக்கி அனுப்பப்பட்ட அந்த ஏவுகணை அச்சீவ் பண்ணக்கூடிய கோல்ன்றது இந்தியாவை பயமுறுத்தி பின்வாங்க வைக்கணும் அப்படின்றது தான். பட் இந்தியா ஒரு ஸ்டெப் அடுத்து எடுத்தாங்க. அதாவது இந்த தாக்குதலுக்கு முன்னாடி வரைக்கும் தீவிரவாத கட்டமைப்பு மற்றும் இராணுவ கட்டமைப்பை மட்டும் தாக்கிக்கிட்டு இருந்த இந்தியா பாகிஸ்தானோட ஹை கமாண்டை நோக்கி அதோட தாக்குதலை திருப்புனாங்க. ஹை கமாண்ட் அப்படின்றப்ப பாகிஸ்தானி ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முன்னீர், பாகிஸ்தானி பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப், பாகிஸ்தானி வைஸ் பிரசிடென்ட், பாகிஸ்தானி பிரசிடென்ட் மற்றும் மிலிட்டரி லீடர்ஷிப்னு சொல்லி
எல்லா நபர்களும் எங்க இருக்காங்கன்றத பார்த்து அந்த பகுதியில தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கட்டத்திற்கு அப்புறமா தான் பாகிஸ்தானோட நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அதாவது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இந்த நியூக்ளியர் த்ரெட்டை எடுத்துட்டு வருவாங்கன்னு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அவங்களோட வாரேட்டை தயார்படுத்தி அமெரிக்கன்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் வாரேட்டை ரெடியாக வச்சுருக்கோம், இந்தியா இன்னும் கொஞ்சம் தாக்குதல் நடத்துனாங்கன்னா நாங்கள் குண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மூலமாக நம்மளை மிரட்ட ட்ரை பண்ணுவாங்க. இதை நல்லா உணர்ந்த இந்தியா, நீ வாரேட்டை போய் பொறுத்துறாதானடா அப்படின்னு சொல்லி தான் கிரானா ஹில்ஸில் ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணாங்க. கிரானா ஹில்ஸ் ஸ்ட்ரைக் அப்படின்றது பேசிக்கலி நியூக்ளியர் த்ரெட் வந்து எங்களுக்கு எதிராக வேலைக்கு ஆகாது, நீங்கள் அணுகுண்டை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாலும் எங்களோட ஸ்ட்ரைக் நிற்காது அப்படின்றத பாகிஸ்தானுக்கு நன்கு உணர்த்துறதுக்கு தான் கிரானா ஹில்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோம். ஸோ இந்தியாவோட போக்கு அப்படின்றது இந்த சிர்சா அப்படின்ற பகுதியில் இன்டர்செப்ட் பண்ணப்பட்ட அந்த பலிஸ்டிக் மிசைலுக்கு அப்புறமா ரொம்ப அக்ரெசிவாக மாறுது. இந்த அக்ரெசிவாக மாறுற சுச்சுவேஷனில் தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பப்ளிக்காக பேச ஆரம்பிக்கிறாரு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி. இந்த போர் ஆரம்பித்த மே 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு அக்ரெசிவாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா பாகிஸ்தானை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நடுவில் இருந்து தான் அவங்க ரொம்ப அக்ரெசிவாக பேச ஆரம்பித்தாங்க. காரணம், இந்தியாவோட டோன் அப்படின்றது டைரெக்டாக பாகிஸ்தானி ஹை கமாண்டை எலிமினேட் பண்ணுறதை நோக்கி போயிருச்சு. இது இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது முக்கியமான தலைகளை நம்ம தூக்கியிருப்போம். இந்த சமயத்தில் தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளே வந்து ஒரு பீஸ் டாக்கை கொண்டு வந்து இந்த தாக்குதலை வந்து நிறுத்த வச்சாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் இந்திய அரசாங்கத்தோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானியர்கள் எங்ககிட்ட வந்து கேட்டாங்க சீஸ்ஃபயருக்கு, அதனால தான் நாங்கள் போரை நிறுத்தினோம், இடையில வேற யாரும் எங்களை மீடியேட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பாகிஸ்தானியர்கள் அமெரிக்கன்ஸ் கிட்ட போய் கெஞ்சிருக்காங்க அப்படின்றத ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலகத்தோட முக்கியமான கண்ட்ரியில் ஒன்று பாகிஸ்தான். காரணம், அதுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, அது ஒன்று தான். அந்த நியூக்ளியர் வெப்பனை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியை யாருமே மதிக்க கூட மாட்டாங்க. பாகிஸ்தானியர்கள் வேறு நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க இந்தியர்கள் தான் சொல்லுவாங்க, பாகிஸ்தானியர்கள் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கண்ட்ரி அது. அந்த கண்ட்ரி வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கு, அதுவும் ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டு நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கிறது நாங்கள் மட்டும்தான் சொல்லி தற்பெருமையாக பேசிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து நான் மட்டும் இல்லைனா அவங்க பிஎம்ஐ கொண்டிருப்பாங்கப்பா இந்தியா அப்படின்னு சொல்கிறது வந்து வெட்கக்கேடு. இந்த அவமானத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானியர்கள் ட்விட்டர் பக்கத்துலேயும் இந்த சமூக வலைதளங்கள்லேயும் வந்துட்டு 6-0 டோன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா உலகத்திலேயே அடிமுட்டா பயிலுக அவங்க தான், அவங்கள தவிர வேறு யாருமே இல்லை. ஸோ இந்த ஒரு வீடியோவின் கன்க்ளூஷன் மற்றும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட டோன்லேருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் டாப் கமாண்ட்ஸை எலிமினேட் பண்ணுற லெவலுக்கு போயிட்டாங்க. இதுக்கு மேலே போகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆப்ரேஷன் சிந்தூர் தான் ஃபைனல் ஸ்டாண்ட் பாயிண்ட். வாருக்கும் நார்மல் மிசைல் அட்டாக்குக்கும் நடுவில் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் ஆரம்பித்து லிமிட்டட் ஏர் ஸ்ட்ரைக்குக்கு வந்து இப்போது ஹை கமாண்ட் எலிமினேட் பண்ணுற லெவலுக்கு போயிட்டோம். இதுக்கு மேலேயும் பாகிஸ்தானியர்கள் வந்து ஸ்டேட் டெரரிசம் ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்னா டைரக்டாக ஹை கமாண்டை தாக்குறது தான் அடுத்த இந்தியாவோட ஸ்டாண்டாக இருக்கும். அதுதான் எங்களுக்கும் வேணும். ஏன்னா நம்மளும் ஆப்ரேஷன் சிந்தூர் தருணத்தில் நிறையவே பேசியிருப்போம். அதில் மிக முக்கியமான ஒன்று, பாகிஸ்தானி மிலிட்டரி டார்கெட்ஸை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல வந்து பிரயோஜனம் இல்லை, பாகிஸ்தானி ஹை கமாண்ட் அடிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருப்போம். மற்றும் என்னோட தரப்பில் இருக்கக்கூடிய என்னோட இன்னர் சர்க்கிளில் இருக்கிற எக்ஸ் மிலிட்டரி அஃபீஷியல்ஸ் மற்றும் கரண்டாக மிலிட்டரியில் இருக்கிறவங்களோட கருத்தும் அதுவாக தான் இருக்குது. அவங்களோட கருத்துமே நேரடியாக போய் பாகிஸ்தான் ஹை கமாண்ட் அடிக்கணும், சும்மா இவனுங்க கீழே இருக்கிறவனுங்களாம் அடித்து நச்சுன்னு குத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, எடுத்தையா ஒரே சொருகு அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆப்ரேஷன் சிந்தூரில் பண்ணியிருக்காங்கன்றது உண்மையில் நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் தேர் ஒன்ட் பி a நெக்ஸ்ட் டைம் ஃபார் பாகிஸ்தான். அவங்க திருப்பி டெரரிஸ்ட் அட்டாக்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா. ஸோ ஆரம்பத்தில் வந்து இது புதிய இந்தியா, இந்த இந்தியா உங்களுக்கு உங்கள் நாட்டுக்குள்ளேயும் வரும் கொல்லவும் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரெண்டாவது, இந்த இந்தியா உங்களோட ஹை கமாண்டையும் போட்டுத்தலும் உங்கள் பிரைம் மினிஸ்டரையும் போட்டுத்தலும் எங்களோட செக்யூரிட்டிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்றத நிரூபிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது, இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.